கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய யுத்தத்தினாலும் பூமியும் உண்டாக்கிய உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமா இருக்கு. ஒரு ப்ரொஃபெட்டிக் ப்ரொக்ளமேஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கத்தின் நடுவில் எத்தனை பேர் நம்புறீங்க சிறந்ததை கர்த்தர் செய்வார்? அவரால் கூடாத காரியம் ஒன்றும். டெத், டிசீஸ், டிசாஸ்டர், எங்க பார்த்தாலும் எருசலேமில் மிகப்பெரிய அழிவுகள். நேபுகாத்நேசார், பாபிலோனின் ராஜா, இஸ்ரவேலை பிடித்தெடுக்கிறார், இன்வேட் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் சேனைகளை டெசிமேட் பண்ணிட்டார், ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டாரு. முற்றிலும் சூழப்பட்டிருக்கிறார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா நம்பிக்கையும் போயாச்சு. எல்லோரையும் சிறைப்பிடித்து இளைஞர்களையெல்லாம் பாபிலோனுக்கு சிறைவாசம் கொண்டு போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி ராஜாவிடத்தில் போய் சில எச்சரிப்புகளை சொன்னார். நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும், இல்லைனா அழிக்கப்படுவோம் என்பதை முன்னுரைத்தார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களை ராஜா புறக்கணித்தார். எரேமியா 38 அதிகாரம் 6 பைபிள் இப்படி சொல்லுகிறது. They took Jeremiah and cast him into the dungeon of Malchiah, the son of Hamalek, that was in the court of the prison. And they let down Jeremiah with cords, and in the dungeon there was no water but mire. So Jeremiah sunk in the mire. எரேமியாவை பிடிச்சி அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய குழியில், சியூவேஜில், கழிவு நீர்களெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மயருக்குள்ள எரேமியாவை கயிர்களால், துணிகளால் கட்டி இறக்கி விட்டார்கள். ஒரு டஞ்சனுக்குள்ள, பேலஸ்னுடைய சூவேஜ் குழிக்குள்ள தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார்கள். கழுத்தளவிற்கு அழுக்கு, எப்படி சொல்லலாம், கழிவு நீர்களுக்கு நடுவில் எரேமியா இருக்கிறார். எவ்வளோ அகோரம்! அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், டார்க், டிப்ளோரபிள், டெவஸ்டேட்டிங் டார்க் டேஸ், ஒரு டஞ்சன்ல ஒரு நல்ல மனிதனுக்கு தீங்கு நடக்கிறது, அதுவும் ராஜாவின் வீட்டுக்குள்ளேயே. எத்தனை பேருக்கு தெரியும், சில நல்லவர்களுக்கு கெட்டது நடக்கும், நிறைய கெட்டவர்களுக்கு நல்லது நடக்கும். அது இந்த உலகம். கர்த்தர் இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. உன்னுடைய மாமா, அங்கிள் வருகிறார் உன்னை சந்திக்க. எதுக்கு வரார்னா, ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டோட வருகிறார். நான் சொல்லல, பைபிள் அப்படி சொல்லுது. அவர் ஒரு நிலத்தை கொண்டு வரும்போது நீ அதற்கு கிரயத்தை கொடுத்து அந்த நிலத்தை நீ வாங்கணுன்றார். ஆமென். எங்க குழியில் இருக்கிறோம், யுத்தம் தேசத்தை வாரிட்டு போகுது, கொடுமையான சூழ்நிலைகள், வெளியே சத்ரு தலைவிரித்து ஆடுகிறான், வீடுகள் எரிக்கப்படுகிறது, நிலங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுகிற நேரம், பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்ட நேரத்தில், எல்லோரும் இருக்கிறத வித்துட்டு சிறையிருப்புக்கு போக நினைக்கும் நேரத்தில் கர்த்தர் எரேமியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். இந்த லோவஸ்ட் அன்பிலீவபிள் கண்டிஷன், இந்த நிலத்தை வாங்குன்றார். ஒரு ஆமீன் வந்துச்சா பாருங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கெட்டதை வாங்காதீங்க, சிறந்ததை வாங்குங்கள் என்று எனக்கு சொல்ல தோணுகிறது. ஆமென். இதை எல்லா சிறை கைதிகளும் பார்க்கிறார்கள். எல்லாம் போயாயிற்று, லோவஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு எரேமியா வந்திருக்கிறார். இந்த நேரம் போய் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொன்ன, வேலை பாருங்க, கழுத்தளவு தண்ணியில நின்று இருக்கும் போது, சுற்றிலும் அழிவுகள் இருக்கும் போது நிலத்தை வாங்குவதா என்று நான் கேவலமாய் தள்ளி இருப்பேன். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நெருக்கத்தின் நடுவில் கூட ஒரு விலக்கரையம் செய்து ஒரு நிலத்தை வாங்குகிற அறிவுரையை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகளா இருக்கிறீர்கள்? விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளை குறித்த நிச்சயம். அந்த மாதிரி ஒரு கடுமையான கண்டிஷன்ல மரணம் வாசலை தட்டி கொண்டு இருக்கும் போது, ஒரு டஞ்சன், ஒரு குழியினுடைய அகோரத்தில் இருக்கும் போது, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பாபிலோனுக்கு சிறைவாசமாய் சிறைபிடித்து கொண்டு போகும்போது, எருசலேம் பட்டணம் கல்லின் மேல் கல்லில்லாமல் அழிக்கப்படுகிற இந்த நேரத்தில், இது நடுவில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட். சிலர்லாம் ஆமீன் சொல்வீங்க அப்படின்னு. அதுக்கு நடுவில் வாங்குங்கன்றார்.
அந்த நிலத்தை வாங்குங்கன்றார். எல்லாம் நல்லா இருக்கும் போது வாங்க சொல்லலங்க, எதுவுமே நல்லா இல்லை இப்ப வாங்குங்கன்றார். யார் வருகிறாராம்? பைபிள் சொல்ற ஹனாமீல் வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஹனாமீல். எதோடு வருகிறார்? அனனோத்தின் சொத்துகளோடு வருகிறார். ஆமென். அனனோத் சொத்துக்களை கொண்டு உங்க மாமாவாகிய ஹனாமீல் வருகிறார். நான் என்னடா இது அனாமீல் அனனோத்தின் பார்த்தேன். ஹனாமீல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது. இன்னொரு முறை, ஹனாமீல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது. அனனோத் என்ற வார்த்தைக்கு பதில் என்று அர்த்தம். இப்ப நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா, குழியில் இருக்கீங்க, உபத்திரவத்தில் இருக்கீங்க, ஆனா யாரு வராரு? கிருபை வருகிறது. எதோடு வருகிறார்? அன்னாத்தின் சொத்துகள், அனனோத்தின் சொத்துகளோடு வருகிறார். அனனோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்று அர்த்தம். இப்ப இன்னொரு வாட்டி கைய மேல உயர்த்தினா, குழப்பத்தில் இருக்கீங்க, குழியில் இருக்கீங்க, யாரு வராங்க? கிருபை வருது. எதோடு வருகிறார்? பதில்களோடு வருகிறார். இன்னொரு முறை கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் ஓகே. நீங்க குழியில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, தேசத்தை யுத்தம் மாறிக்கொண்டு போகுது, அழிவில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் வர்றது யாருங்க? ஹனாமீல் வருகிறார். ஹனாமீல் என்றால் என்ன அர்த்தம்? கிருபை வருகிறது. வரும்போது எதோடு வருகிறார்? அன்னோத்தின் சொத்தோடு வருகிறார். அன்னோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்று அர்த்தம். நீங்க குழியில் இருக்கும் போது உங்களை சந்திக்க பரிதாபம் வரல, சோர்வுகள் வரல, உங்களை சந்திக்க யார் வருகிறார்? கிருபை வருகிறது. கிருபை வந்தாலே அங்கே பதில்களை கொண்டு வரும். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Grace is coming to your lowest place with answers for your life. Amen. எத்தனை பேர் அதை வாங்குவீங்க? 3 பேரை தட்டி சொல்ல, நான் வாங்க போறேன்னு சொல்லுங்க. அங்கே அது ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டா இருந்தாலும் இங்க நமக்கு ஆவிக்குரிய சத்தியம். அது என் வாழ்க்கையின் அகோரங்களில், என் கஷ்டப்பாதைகளில், என் நெருக்கத்தின் நடுவில் எல்லாம் முடிந்ததென்ற சரித்திரம் எழுதி தீர்க்கும் போதும் எனக்கு ஒன்று தெரியும், என்னை சந்திக்க ஒருவர் வருவார், என்னை சந்திக்க ஒன்று வரும். அது வேறொன்றுமல்ல, கர்த்தருடைய கிருபை. கிருபை என்னை சந்திக்க வரும்போது அது என்னை சோர்வோடு சந்திக்க வராது. குழியில் தூக்குவதற்கு, நம்பிக்கை தருவதற்கு, முடியல இனி போக முடியும் என்று சொல்வதற்கு, என்னை தூக்கி நிறுத்துவதற்கு, என் பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பதற்கு, என் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பதற்கு, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அங்கே வந்து அழகான அறிவுரை கொடுத்து சொல்றார். கவலைப்படாத, குழியில தான் இருக்கிற, ஆனா அனாமீல் வருகிறார். அனனோத்தினுடைய சொத்து பத்திரங்களோடு வருகிறார். ஆனா எரேமியா, நீ ஒன்று செய்ய வேண்டும், அதை விலைக்கரையும் கொடுத்து என்ன செய்? வாங்கிக்கொள். எத்தனை பேர் உபத்திரவத்தின் நடுவுல உபத்திரவத்தை வாங்காம, பரிதாபத்தை வாங்காம, சோர்வை வாங்காம, வேதனையை வாங்காம, அது நடுவுல எதிர்கால மகத்துவங்களை நான் வாங்குவேன்னு. அதனாலதான் கடைசியா முடிக்கும் போது இப்படி சொல்ற, லார்ட் காட், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல, என் தேவனால் எல்லாம் கூடும். நீங்க நினைக்கிறீங்க உங்க பிரச்சனை பெருசுன்னு. கழுத்தளவு கழுவி நீர்ல பல நாட்கள் நிற்பது ரொம்ப கஷ்டம். நல்ல வேளை நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. அந்த நாற்றத்தின் நடுவில் அகோர குழியில் இருட்டில் இருக்கும் போது முடிஞ்சிச்சு போங்கன்னு சொல்லக்கூடிய, செத்தில்லான்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றார், ஹனாமீல் வருகிறார், அனனோத்தின் பத்திரங்களோடு வருகிறார். எரேமியாவே, இவ்வளவு வெள்ளிக்காசை கொடுத்து இது நடுவில் அந்த கான்ட்ராக்ட முடின்றார், அந்த நிலத்தை வாங்கி விடுன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இந்த 1ஆம் தேதி நெருக்கத்தின் குழியில் இருக்கும் போது, எப்பக்கத்திலும் கஷ்டத்தை சந்தித்து சுற்றிலும் பல உபத்திரவம் காணும் போது எத்தனை பேர் நம்புறீங்க, இது நடுவில் நான் வாங்க போவது குழி அல்ல, பரிதாபம் அல்ல, என் சிறந்த எதிர்காலத்தை நான் கிருபையால வாங்குவேன்னு சொல்றவங்க. கிருபை வரும்போதெல்லாம், கிருபை உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் அது சும்மா வராதுங்க. கூடவே பதில்களை கொண்டு வரும், கூடவே சில செயல்களை கொண்டு வரும். இட் பிரிங்ஸ் ஆக்ஷன் வித் யூ. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மைண்ட் செட்டை வளர்த்திப்பீங்க? ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் அங்கே நடைபெறுகிறது பைபிள்ல. சொல்றார், பையிங் ஐ சைன் தி டாக்குமெண்ட்ஸ். நான் அந்த பத்திரங்களை என்ன செய்தேன்? கையெழுத்திட்டேன். கையெழுத்திட்ட பின்னாடி அந்த பத்திரங்களை பத்திரமாக
ஒரு மண் பாண்டத்துக்குள்ளே வைத்து இருக்கீங்களாங்க. நான் பூமியில் அதை புதைத்து வைத்தேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அதை பத்திரமாய் வைத்தேன். ஆமென். என்னுடைய பிரச்சனை 2 வாரத்துல முடியுமா, 3 வாரத்துல முடியுமா எனக்கு தெரியாது. என்ன கேட்டா எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசை இன்னைக்கே நடப்பதாக. ஆனா நான் உங்களை இன்னைக்கு 1ஆம் தேதி உற்சாகப்படுத்துறேன். எது நடக்குதோ நடக்கலையோ சோறாதீங்க. ஏன்னா கர்த்தர் சில விஷயங்களை சுற்றிலும் சிறைவாசம், சீக்கிரம் பாபிலோனுக்கு போறாங்க. எல்லாரையுமே சிறைபிடிக்க போறாங்க. அவர் சொல்றார், பத்திரத்தை எடுத்து, எல்லாம் சொல்லுங்க பத்திரம், பத்திரத்தை எடுத்து கையெழுத்திட்டு மண் பாத்திரத்துல வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வை. ஆமென். எவ்வளவு அகோரம் வந்தாலும் எனக்கு ஒரு பத்திரம் இருக்குங்க, என் வாக்குத்தத்தம்னு ஒன்று இருக்குங்க. நான் அதில் கையெழுத்திட்டு என் சிந்தையாகிய மண் பாத்திரத்தில் வைத்து நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நாள் தெரியும், இன்னைக்கோ 10 வருஷமோ 20 வருஷமோ 5 நாளோ 7 வாரமோ எனக்கு தெரியாது. என் சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரம் நீக்குவார். பவுல் சொன்னதை சொல்ல விரும்புகிறேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த சிறையிருப்புகள் சொப்பனம் காண்பவர்களை போல கண்டேன் என்று 126 சொன்னது போல உங்களை பார்த்து இந்த 1ஆம் தேதி சொல்ல விரும்புகிறேன், உங்க சிறையிருப்பு சீக்கிரம். பக்கம் எனக்கு ஒரு பத்திரம் இருக்குங்க. எவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் இருக்கும் போது எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பத்திரத்தை மண் பாத்திரத்துல பத்திரமா வச்சிருக்கீங்க. நான் வாழல்ல தலையா இருப்பேன், நான் கீழல்ல மேலா இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா. பாபிலோனில் இருக்கிறார்கள். கெட்ட நாட்கள், பேட் சீசன், கஷ்ட காலம், சிறையிருப்பின் காலம். புலம்பாத, அழுவாத. எரேமியா அளவுக்கு நீங்க யாரும் கஷ்டப்பட மாட்டீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஆனா இந்த அகோரங்கள் வரும்போது நீங்க பாபிலோன் இருந்து கொண்டு சொல்லணும், எருசலேமில் ஒரு பத்திரத்துல கையெழுத்திட்டு நான் அதை பத்திரமாய் புதைத்து வச்சிருக்கிறேன். என் வெற்றியின் நாட்கள் சீக்கிரம் வரும். என்னை கைவிடாத தெய்வம் என்னை சந்திக்க வருவார். எங்கள் சிறையிருப்பு சீக்கிரம் தீரும். கர்த்தர் எங்களுக்கு சிறந்த நாட்களை தருவார். ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நம்பி வந்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு சொல்லட்டுமாங்க, பாபிலோனியர்களே, எல்லாமே உங்க கையில கிடையாது. எல்லா நாளும் ஆட்சி உன் கையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. என் ஆண்டவர் தான் ஆளுகிறவர். சீக்கிரம் தேசத்தில் திருப்பத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிந்த எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றார், நிலத்தை வாங்கு, கையெழுத்து போடு, பத்திரத்தை பாதுகாத்து வை. ஏன்னா எல்லா நாளும் நீ அங்க இருக்க மாட்ட. எல்லா நாளும் நேபுகாத்நேச்சார் ஆள மாட்டாரு. நான் சிறுப்பு எல்லாத்தையும் குலுக்குவேன். என் ஜனத்தை திரும்ப நான் தூக்கி எடுப்பேன். இருக்கீங்களாங்க? நிகழ்காலத்தின் கஷ்டத்திலேயே சிக்கி விடாதிருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமெல்லாம் தீர்ந்துரும்? அந்த சோகமான ஆமீனை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னொரு முறை, எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமெல்லாம் சீக்கிரம் மாறிடும்? பாஸ்டர் நல்லா இருந்தோம் பாஸ்டர், இப்போ ஒண்ணு இல்லாம ஆயிட்டோம். திரும்ப ஒரு காலம் வருங்க, மீண்டும் உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு நேரம் வராதானே? எத்தனை சிறையிருப்புகள் வந்தும் கர்த்தர் இஸ்ரவேலை கைவிட்டாரா? பக்க சொல்ல, என்னையும் அவர் கைவிட மாட்டார். எல்லா இதை சொல்ற வார்த்தைகள் அவர் ஆமென். எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. காரியம் மாற போதுங்க, எல்லாம் பெட்டராக போதுங்க. சோர்ந்து மட்டும் போகாத, திரும்பிடாத, கலங்கிடாத, உடைஞ்சிராத. எதிர்காலத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தைரியமாக நில்லு. உங்க குடும்பம் சிறந்த நாட்களை காணும். உங்க திருமண வாழ்க்கை வெற்றியை காணும். உங்க பேர பிள்ளைங்கள்லாம் ஹல்லேலூயா. இந்த பேரனுங்கன்னா ஒரு சந்தோஷம், அது தாத்தாங்களுக்கு தான் தெரியும். நீங்க இன்னும் ஆவல. ஆமென். பக்க சொன்னா, கெட்டதெல்லாம் வாங்க வரலங்க, உடைவை வாங்க வரலங்க. சர்ச்சுக்கு காலையில் எழுந்து இவ்வளோ 4 மணிக்கெல்லாம் எழுந்து தூரம் இவ்வளோ வந்தது சாவ வாங்கவா வந்தோம்? சொல்லுங்களேங்க. டிப்ரெஷனை வாங்கவா வந்தோம்? எப்படியாவது வாழவா வந்தோம்? இல்லங்க. சிறையிருப்பு மாறும் என்று எனக்கு ஒரு பத்திரம் உண்டு, நான் கையெழுத்திட்டு எருசலேமில் வைத்திருக்கிறேன். சீக்கிரம் அதன் பரிபூர்ணத்தை காண்பேன். பக்கம் திரும்ப வருவேங்க.
வந்து என் நிலத்தை சுதந்திரிச்சு வீட்டை கட்டி. ஹல்லேலூயா. பக்கத்துல பிரைட் டேஸ் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். 70 வருஷம் சிறை இருப்பா, 20 வருஷம் சிறை இருப்பா. 70 வருஷம் முடிஞ்சு வாங்குங்கன்னா கர்த்தர் சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா தொல்லையும் தீர்ந்து இல்லைங்க, கர்த்தர் இப்பயே வாங்குன்றார். சிறை கைதிகளுக்கு முன்னாடியே குழியில் இருக்கும் போதே உன்னை சந்திப்பதற்கு ஹனாமில் வருகிறார். அனநாத்தின் சொத்து பத்திரங்களோடு வருகிறார். பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குன்றார். ரெஜிஸ்டர் பண்ண. சிலர்லாம் எழுந்தில்ல ஆமென் சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வெற்றியான நாட்கள் வரும்? ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் ஆதி நிலைக்கு திரும்புவார். கையை மேல உயர்த்துவீங்களா? எங்கே அழுதியோ, எங்கே உன்னை இறக்குனாங்களோ, எங்க உங்களை முடிக்க நினைச்சாங்களோ, என்ன எங்க உனக்கு சதி பண்ணாங்களோ, அதே இடத்துல நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நெருக்கத்தின் நடுவில் கூட என்னை கர்த்தர் உயர்த்தினார் என்ற சாட்சியை நீங்க எழுதி முடிப்பீங்க. துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத. நல்லா கேட்டுக்கோங்க, துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத. எரேமியா, நீ துன்பத்தின் நடுவிலேயே பத்திரத்துல கையெழுத்து போடுன்றார். ஹல்லேலூயா. பாஸ்டர், எங்க கடந்த கால வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். நான் உங்களுக்கு கம்பீரமா சொல்றேன் பிரதர், உங்க எதிர்கால தயவும் உங்களுக்கு தெரியாது பிரதர். புரியல? ஆமென். கடந்த காலத்தின் வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். சிஸ்டர், உங்க எதிர்காலத்தின் தேவ தயவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. கர்த்தர் தயவுள்ள தெய்வம். ஹனாமியல் வரும்போது, கிருபை உன்னை சந்திக்கும் போது பதில்களோடு வருவார், ஆக்ஷனோடு வருவார். உங்க சிறந்த நாட்கள் உங்க பின்னாடி அல்ல, உங்க சிறந்த நாட்கள் உங்க முன்னாடி. கசப்பை விலை கொடுத்து வாங்காதீங்க, கஷ்டப்பட்டு வாங்காதீங்க, உடைவை வாங்காதீங்க, தலைமுறையின் உடைவுகளை வாங்காதீங்க, தலைமுறையின் சாபத்தை வாங்கிட்டு உட்காராதீங்க. இன்னைக்கு எழுந்து செயல்பட தொடங்கு. உபத்திரவத்தின் நடுவில் சாம்பல்ல உட்காரும் போதே சொல்லு, கர்த்தரனை சிங்காரமாய் மாற்றுவார். ஏன்னா கடைசியா அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த வார்த்தை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எந்த நிலத்தை சத்துரு எடுத்தானோ, ஆமேன், அதையே நான் உனக்கு திரும்ப தருவேன். ஏன்னா நீங்களும் நானும் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். Your best days are coming. Your better season is coming. Your better blessings are still to come. இன்னைக்கு காண்கிற இந்த புயலும், இன்னைக்கு காண்கிற இந்த கஷ்டமும் உன்னை கடினமாய் மாற்றிவிடக் கூடாது. கசப்படைஞ்சிராத, உடைஞ்சிராதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இப்படி ஒரு ஹாரிபிள் சிச்சுவேஷன்ல வரும்போது, எதுவுமே மாறாமல் இருக்கும்போது, சீக்கிரத்தில் நீங்காத தொல்லைகள் இருக்கும்போது, அது நடுவில் உங்களுக்கு இன்னைக்கு நான் தர வார்த்தை, சோர்ந்துடாத. ஆண்டவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன், அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆமென். 29ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4 6 வாசிக்கிறேன். சிறையில் இருக்கிறாங்க, எரேமியாவை குழியில வைக்கிறாங்க, அகோரங்கள் தேசத்தில் நடக்குது. என்ன சொல்றார் கர்த்தர்? Thus saith the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர் சொல்வதாவது, இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்வதாவது, unto all that are carried away captives, சிறையிருப்பில் கொண்டு போன எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை. கஷ்டத்தில் இருக்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்லும் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, whom I have caused to be carried away from Jerusalem unto Babylon, எருசலேமிலிருந்து பாபிலோன் வரைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு நான் தரும் வார்த்தை. பக்கத்தில் இப்ப கூட நீ சும்மா இருக்காத, சிறையிருப்பில் என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஒன்னொன்னா சொல்லுவேன், ஒரு ஆமீன் சொல்றா, சீக்கிரம் போயிடலாம். பில்ட் ஹவுசஸ். எங்கங்க கஷ்டத்தில் இருக்கவங்க, சிறையிருப்பில் இருக்கவங்க இல்லைங்க, கட்டுன்றார். ஒன்னு கட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அதில் குடிக்கொள்ளுங்கள், தோட்டங்களை நாட்டுங்கள், அதன் பழங்களை பக்க வச்சு நல்லா சாப்பிட. டெய்லி என் கையேந்தி பவுன்ல சாப்பிட்ற, ஒரு நாள் நல்லா சாப்பிட. ஓகே. அதுக்கப்புறம் சொல்லாரு, டேக் யூ வைஃப்ஸ், கல்யாணம் பண்ணுன்றா. கஷ்டத்தின் நடுவில் கல்யாணம் நடப்பதாக, அதாவது நடக்காதவர்களுக்கு.
என்னென்ன சொல்றார் பார். வீடை கட்டுன்றார், நிலத்தை நாட்டுன்றாரு, அதன் கனிகளை புசின்றாரு, கல்யாணம் பண்ணுன்றாரு, குழந்தைங்களை பெத்துக்கொன்றார். இன்னைக்கு 1ஆம் தேதி சொல்றேன், கற்ப கனிகள் உண்டாவதாக. Hallelujah. Beget sons and daughters, takes wives for your sons and your daughters. உங்க குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் மங்களம் நடப்பதாக. இதுவரைக்கும் கல்யாணம் புருஷனே கிடைக்கல, இந்த வாரமே கிடைப்பதாக. ஒரு சிறையிருப்புல செய்ய சொல்றார் அதை. ஆமென். They may bear sons and daughters and that you may be increased there and not diminished. வலது கை மேல உயர்த்துங்க. துன்பத்தில் இருக்கீங்க, சிறையிருப்பில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க, ஆனா நீ குறுக கூடாது, நீ பெருகணும்ன்றா. ஏன் கையா இருக்கிட்டீங்க? இன்னொரு வாட்டி துன்பத்தில் இருக்கும்போது உங்க எண்ணத்தை மாத்துங்க. ஐயோ முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதாங்க, அப்படிலாம் நீ பாட்டு பாடாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோகத்தின் பாட்டை பாடாத. கர்த்தர் சொல்ல, சிறையிருப்புல தானே இருக்க, வீடை கட்டு, நிலத்தை நாட்டு, கல்யாணத்தை நடத்து, குடும்பத்தை கட்டு, பிள்ளைகள் பிறக்கட்டும், ஜெயமாயிரு, புசித்து நலமாயிரு. நீ இன்க்ரீஸ் ஆவணுமே தவிர டிமினிஷ் ஆகாத. பக்க சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்க குடும்பம் சுருங்கி போயிடாதுங்க. நீ சுருங்கனா சத்ரு நினைக்கிறான், நீங்க அது நடுவுல விரிவாக்கத்தையே காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் வாழுகிற விசுவாசிங்கள்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒன்றும் ஆவடி நமக்கு நித்திய வீடு கிடையாது, பட்டாபிராமம் கிடையாது, இது நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது நம்ம ஆமென் பாபிலோன் வழியாக திரும்ப நவ எருசலேமுக்கு போகிறோம் நம்ம. ஆமென். சீக்கிரம் இயேசு வரப்போறார். வரீங்களாங்க? அங்கதான் நம்முடைய முடிவு. நவ எருசலேம் தான் முடிவு. ஆனா அங்க போற இந்த வழியில, இந்த சிறையிருப்பின் காலங்களில், இந்த கஷ்ட காலங்களில், பாபிலோன் வழியா போகும்போதும் நீங்க வீடுகளை கட்டுங்கள். அது மாதிரி ஆண்டவர் வருவார் நம்புறீங்க? இப்படி சொல்லட்டுமாங்க, அவர் நாளைக்கே வந்தாலும் நான் போறேன், ஆனா இன்னைக்கும் சோம்பேறியா இருக்க மாட்டேன், நான் கட்ட வேண்டியதை கட்டுவேன்னு இருக்கீங்களா? 7ஆம் வசனத்தில் இப்படி சொன்னாரு, and seek the peace of the city. Amen. And seek the peace of the city. அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்தை என்ன செய்யுங்கள்? எத்தனை பேர் நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிப்பீர்கள்? நீங்க பல உபத்திரவங்களை தேசத்தில் காணும் போதும் நீங்க தங்கி இருக்கிற உங்கள் தேசத்தினுடைய சமாதானத்துக்காய் ஜெபிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறங்க. உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்கணுங்க. ஆவடியை நீங்க எஃபெக்ட் பண்ணணுங்க. சென்னையை நீங்கள்லாம் ஒரு தாக்கம் ஏற்படுத்தணுங்க. நம்ம சபையில் இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் எழுந்து ஒரு நாள் செய்ய போகிற செயல்கள் இந்த கம்யூனிட்டியை பெரிய ஒரு தாக்கத்தில் கொண்டு வரணும். சிலர் உற்சாகப்படுத்துறேன், சோம்பேறியா இருக்காத, வேலைக்கு போ. ஆமீன். குறைய தொடங்குது. வீட்டில் நல்லா போத்திக்கிட்டு தூங்காத, சர்ச்சுக்கு போ, வேலைக்கு போ, நல்ல கனவை பெற்றுக்கொள். சின்ன வயதிலேயே, இளைய வயதிலேயே செல்வத்தை சம்பாதித்து உங்க அம்மா அப்பா சாதிக்காததெல்லாம் எழுந்து நீங்க சாதியுங்கள். 23வது வயசுல வீடை கட்டி முடி. சும்மா சீக்கிரமா தொடங்குங்க. சீக்கிரத்துல வயசாயிடும். இப்பெல்லாம் இருக்கீங்களாங்க? எல்கேஜிக்கு இப்பதான் போன ஞாபகம், அதுக்குள்ள 50-60க்கு போயிட்டு இருக்கோம். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படியே யோசித்து கவுந்து உருண்டு பெரண்டெல்லாம் வராத வாலிபர்களே, 23-25 வயசுல நல்ல சோம்பேறி இல்லாம வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீடை கட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்று தேவராஜ்யத்தை கட்டி சுவிசேஷ ஸ்தானாதிபதி. சிறையிருப்புல கர்த்தர் சொன்னாருங்க, யூ மஸ்ட் பி ஆக்டிவ் அப்படின்னாரு. நீங்க செய்யணும். ஆமென். Build the cities, build businesses, build the churches, build the gospel. Amen. இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா ஆலோசனை கூட்டங்களும் நம்முடைய சபை மக்கள் அந்த போர்டு மீட்டிங்ல அமருவார்களாக. எல்லாரும் சொல்லணும், கிறிஸ்தவங்க பாரு எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்ற நாள் நம்ம நகரியத்தில் வருவதாக. ஹல்லேலூயா. எல்லோரையும் நேசியுங்கள். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தின் நடுவில் பத்திரத்தில் கையெழுத்திடு,
விலைக்கரையத்தை கொடு, ரெஜிஸ்டர் பண்ணு, பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கிக்கோ, இது உன்னுடைய சுதந்திரம், நீ இதை சுதந்திரிக்க வேண்டும். 3 வார்த்தைகளை தந்து முடிக்கிறேன். however severe our problem may be, நம்ம கஷ்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நம்பர் 1, நீங்கள் இருக்கிற எந்த நிலையுமே பர்மனன்ட் கிடையாது. அதனால் இந்த துன்பங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உபத்திரவத்தின் நடுவில் நீங்கள் இருக்கும்போது, நீதிமொழிகள் 23:3 படி பை ட்ரூத் அண்ட் செல் இட் நாட் அப்படின்னு வாசிக்கிறோம். 23:23 the book of Proverbs 23 நினைக்கிறேன். பை சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஆமேன். இப்போ நீங்கள் வாங்குற நேரம் எப்போ வாங்குறீங்க? குழியில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை தெரியுமா வாங்கணும்? நீங்கள் சத்தியத்தை வாங்கணும், ஞானத்தை வாங்கணும், அறிவுரையை வாங்கணும், புரிந்து கொள்வதை வாங்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கணும், குடும்பத்தை நடத்துவதை ஆமீன் குறையுது பாருங்க. யூ மஸ்ட் பை ஆல் தீஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நெருக்கம் நமக்கு என்ன தெரியுமாங்க? கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், சத்தியத்தை விற்காதீங்க. இப்போ இப்படி சொல்லட்டுமா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரின் தேவனாக இருக்கிறார். ஒரு பக்கத்தில் 1000 பேர், மறுபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார். இருக்கீங்களா? நம்பர் 3, there will be times when it looks like nothing is happening. எதுவுமே நடக்காத போல ஒரு காலம் வாழ்க்கையில் சில நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பத்திரத்தை மண் பாத்திரத்தில் வைத்து எருசலேமில் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன். அவர் மண்ணில் புதைச்சி வச்சார், நீங்கள் இதயத்தில் புதைச்சி வச்சுக்கோங்க. எதுவுமே நடக்காத போதும் சொல்லணும், எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாருங்க, அந்த வார்த்தையை நம்பி நான் நிற்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எரேமியா கிட்ட லீஸுக்கு கூட வாங்க சொல்லல, கிரயம் பண்ணி சேல் டீடு பண்ண சொன்னார். இல்லையா? சொல்வீங்கன்னு நினைச்சேன். Don't buy into bad, don't buy bitter, don't buy broken, don't buy depression, don't buy addiction, don't buy curses, buy the promises of God. வார்த்தையை நீங்கள் விலையேற பெற்றதாக மண்பாண்டங்களில் பாதுகாத்து வையுங்கள். இப்படி சொல்லி முடிச்சுறேன். 2 கொரிந்தியர் 12:8-9 2 வசனங்கள். 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, I took my problems and went to God. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு 3 முறை நான் கேட்டேன், இது என்னை விட்டு எடுத்துருன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், கஷ்டமாக இருக்கா, கவலைப்படாத, நான் ஹனாமியில் அனுப்புகிறேன். புரியல உங்களுக்கு? கஷ்டமாக இருக்குன்னு 3 முறை வேண்டினேன். எனக்கு தெரில இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குப்பா, குழியாக இருக்குது, வேதனையாக இருக்குது, எடுத்துருன்னேன். அவர் ஒன்று தான் சொன்னார், உன் கஷ்டத்தில் நான் உனக்கு ஹனாமியிலே அனத்தோத்தின் சொத்தை அனுப்புகிறேன்ட்டார். என்கிட்ட கேட்குறீங்களா? அங்கே எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். அப்படின்னா உன் குழியில் இருக்கும்போது, வேதனை இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கிருபை அங்கே வந்து உனக்காக நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஐ வில், இங்கிலீஷ் பைபிளில், therefore I will rather, in English word, rather glory in my infirmities. அப்படின்னா கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றார். ஒன்று, நான் இந்த பக்கம் உட்காந்து என் அழிவையே பாஞ்சாங்கம் பாடி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன். இல்லைனா என் கஷ்டத்தின் நடுவிலையும் நான் நல்லதை வாங்குவேன். ஏன்னா என்னை சந்திக்க வருவது வேறு யாரும் அல்ல, அனாமில் வருகிறார். அனாமில் என்றால் கிருபை வருகிறது. கிருபை வருதுன்னா கண்டிப்பா அதில் நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். பவுலுடைய பிரச்சனை என்ன? எரேமியாவை குழியில் வச்சாங்க. பவுல் பிரச்சனை கண்ணு பிரச்சனைன்றாங்க. ஒருத்தர் எழுதியிருக்காரு மாமியார் பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனைன்னு அவர் எழுதாதனால என்ன பிரச்சனை வேணா அங்கே பொருத்திக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பவுல் சொல்றார், ஐ வில் ரேதர், அப்படின்னா எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நான் முறுமுறுப்பதை காட்டிலும், நான் பரிதாபத்தை பேசுவதை காட்டிலும், நான் குறை சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நான் என் நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரையே நான் மேன்மை பாராட்டுவேன். எதுமாதிரி உபத்திரத்தின் நடுவில் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் ப்ராக்டிக்கலாக இந்த பூமியிலேயே கர்த்தர் அதை மாற்றுவாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பேசணும். அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. பவுல் சொல்கிறாரு, இக்காலத்து பாடுகளும் நாம் போகிற மகிமை நினைக்கும் போது பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட மலையாளத்தில் சொல்ல முத்துக்களால் நிர்மிக்கப்பட்ட கோபுரங்கள் கொண்ட என்ற சொர்க்கராஜ்யத்தில் ஆமென். ஓகே, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே நமக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றுகிறார். இந்த குழியில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இங்கே கர்த்தர் உன்னை சந்திப்பார். சீக்கிரம் நம்ம நித்திய வீட்டில் இருப்போம், ஜெயத்தை காண்போம். பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங். சிறந்த நாட்கள் வரும், இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். வெற்றி நமக்கு சொந்தமானது. உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் நீங்கள் கண்ணீர் எடுத்து பார்த்து சொல்லணும், எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, இது நடுவில் என் சிறந்த நாட்களை காண்பேன். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பின்னாடி நம்புறீங்க, என் வாழ்க்கையினுடைய சிறந்த காலங்கள் இனிதான் நான் காணப்போகிறேன். இந்த கஷ்டம், இந்த குறைவு, இந்த வேதனை, நான் இன்னைக்கு படுகிற இந்த கண்ணீர், இந்த நிந்தனைகள் நிலைக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த போறார். பாபிலோனியர்களே, நீங்கள் என்றைக்கும் நிலைக்க மாட்டீங்க. கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தும் காலங்கள் வரும். அன்றைக்கு மீண்டும் நாங்கள் எருசலேமில் வந்து புத்து குலுங்கி பிரகாசிப்போம். கர்த்தர் அழைத்த தன் ஜனத்தை ஒரு நாளும் கைவிட்ட வரலாறு இல்லை. ஆகையால் நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்ற முழக்கத்தோடு இந்த 1ஆம் தேதி புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Anything too hard? Anything too hard for the Lord? என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ? என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ? என் இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாததொன்றுண்டோ? கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, காலை வேளைக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிலர் போகிற பாதைகளெல்லாம் கஷ்ட பாதைகள், கடினங்கள், அகோர குழிகள், எல்லா பக்கத்திலும் நெருக்கடிகளை காணுகிற நேரம். அதன் நடுவிலும் ஹனாமியில் சந்திக்க வருகிறான். By the truth, by understanding, by wisdom, by greatness, by your future. Don't buy what you are in today. இன்னைக்கு இருக்கிற சோகத்தை வாங்காதீங்க, எதிர்காலத்தை வாங்குங்க. வெற்றியோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரத்திலேயே சாட்சிகளை எழுதி முடிக்கும் பாக்கியம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.